வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் 2. கூடத்து தரை மீது விரித்து கிடந்த பாயின் மேல் அவள் வந்து படுத்தாள். அடித்து போட்டாற் போல தூங்கிவிடும் உடல் அயற்சி. ஆனாலும் உறக்கம் வந்தால்தானே. கடந்து போனவற்றை நினைத்து குழம்பி வேதனையுடன் புரண்டாள். அண்ணன் செந்திலுக்கு தங்கைகள் தம்பி படிக்க வேண்டும் என்ற பிடிவாதம். அதற்கு தகுந்தாற் போல மூவருமே படிப்பில் கெட்டி. அதை பற்றி அவனுக்கு மெத்த பெருமை. முதலில் இருந்தே கல்லூரி படிப்பு முழுவதையும் சென்னை பெண்கள் கல்லூரி ஒன்றில் விடுதி வசதியுடன் ஊர்வசி படித்து முடித்தாள். பிஏ படிப்பிற்கு பின்னர் வேலை வாய்ப்பு திட்ட படிப்பு நிறுவனத்திலும் கம்பெனி வரவேற்பாளர் தொலைபேசி இயக்குனர் என்னும் பயிற்சிக்கும் தொடர்ந்து படிக்க வைத்தான். பிஏ படிப்பு உதவி சம்பளத்தில்தான். ஆனால் தொடர்ந்து தொழில் படிப்பிற்கு அண்ணன் மிகவும் சிரமப்பட்டதும் அவளுக்கு தெரியும். தூரமான அத்தை பத்மாவதி அம்மாள் தன் வீட்டில் அவளை தங்கி கொள்ள உதவினாள். அத்தை விதவை, 50 வயது தாண்டியவள். சமைக்கவும் வீட்டை கவனிக்கவும் துணைக்கு ஒரு பெண் வேலையாளுடன் வசிப்பவள். பேச்சு துணைக்கு இருக்கட்டும் என்று தான் அவள் தன்னுடன் கூட இடமும் உணவும் அளித்து உறவுக்கார பெண் ஊர்வசியை அந்த சில மாதங்கள் வைத்து கொண்டிருந்தாள். ஊர்வசியின் படிப்பு முடிந்துவிட்டது. வேலைக்கு மனு போட்டாகிவிட்டது. உடனடியாக வேலை கிடைக்கும் என்று நம்புவதற்கு இல்லை. சில மாதங்கள் காத்திருக்கும்படி நேரலாம். கிராமத்திற்கு திரும்பி சென்று வேலை வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான் என்றே பயணப்பட விரும்பிய போது பத்மாவதி உடம்புக்கு சுகமில்லாது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விட்டாள். 8 மாத காலம் அவள் வீட்டு உப்பை தின்றுவிட்டு நோயாகிவிட்ட சமயம் கூட உதவாது ஊருக்கு புறப்படுவது முறையல்லவே. அண்ணனுக்கு விவரமாக கடிதம் எழுதி போட்டுவிட்டு அந்த அத்தைக்கு உதவி செய்ய 2 மாத காலம் கூடவே சென்னையில் தங்கும்படி நேரிட்டு விட்டது. அப்பொழுதுதான் அவள் அரவிந்தனை சந்தித்தாள். பத்மாவதி அம்மாளுக்கு பெண்களுக்கு அந்த வயதிலே கருப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு வகை கட்டி வந்திருந்தது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அதை அப்புறப்படுத்த வேண்டி இருந்தது. வசதியுள்ள பெண்மணியானதால் பத்மாவதி நகரத்திலிருந்த ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாள். அறுவை சிகிச்சையின் பின்னர் அறையில் அவளுடன் கூட இருந்து வேண்டியதை எடுத்து கொடுத்து உதவ அந்த அறையில் தினமும் பகல் இரவு இருவேளையும் ஊர்வசி கூடவே இருந்தாள். காலையில் கொஞ்ச நேரம் மட்டும் வீட்டிற்கு சென்று உடனடியாக குளித்து உடை மாற்றிக்கொண்டு நோயாளிக்கு தேவையான ஹார்லிக்ஸ் முதலியவற்றின் ஓடோடு திரும்பி வந்து கொண்டிருந்தாள் நித்தமும். முதல் நாள் மயக்கமாக கிடந்த பத்மாவதி மீதே முழு கவனமாக இருந்த அவள் அறைக்குள்ளே அடிக்கு ஒரு தடவை வந்து போய் கொண்டிருந்த நர்ஸுகள் டாக்டர்கள் எவரையுமே அதிகம் கவனிக்கவில்லை. கூட்டமாக டாக்டர்களும் நர்ஸுகளும் அறைக்குள் நுழைந்ததும் அவள் வெளியே வந்து வராந்தாவில் ஓரமாக நின்று கொண்டு விடுவாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. தலைமை டாக்டர் வருவதில்லை. உதவி டாக்டர்கள் மட்டுமே வந்து போவது வழக்கம். அதையெல்லாம் ஊர்வசி பிறகுதான் தெரிந்து கொண்டாள். அறுவை சிகிச்சை நடந்து சில நாளாகிவிட்டது. மயக்கம் தெளிந்து மெல்ல எழுந்து சாய்ந்த நிலையில் பத்மாவதியால் படுக்க முடிந்தது. அருகிலே ஒரு நாட்காலியில் பத்மாவதி அமர்ந்து கொண்டு காலை பத்திரிகையை சற்று உறக்க வாசித்து காட்டிக் கொண்டிருந்தாள் ஊர்வசி. ஹலோ, பேப்பர் படிக்கிற அளவுக்கு உடம்பு நல்லாவே ஆயிட்டாப்புல இருக்கே. நாளைக்கு தையல் எடுத்துடுவோம். 2 நாள் கழித்து வீட்டுக்கு போயிடலாம். கரகரப்பான ஆண் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நல்ல உயரம், கட்டான உடல்வாகு, வெள்ளை வெளியேர் என்று கோட்டிலே மிடுக்காக தெரிந்த அந்த இளம் வைத்தியரை அவள் அன்றுதான் முதலாக பார்த்தாள். டாக்டர் அரவிந்தன். கோட்டின் முகப்பிலே சுருக்கியிருந்த பிளாஸ்டிக் பட்டையில் தெரிந்த பெயரையும் அவனது வசீகரமான முகத்தையும் வியப்புடன் பார்த்தவளின் முகமும் சூடாகி போயின. இவங்க யார்? கூட உதவிக்கு? அவனை அவள் நிமிர்ந்து பார்த்தபோது கண்கள் இரண்டும் சந்தித்தன. அவளையும் அறியாத பரவசத்தில் மெய்சிலிர்த்து போனாள். நெஞ்சில் ஓர் இன்ப உணர்வு. நீங்க வந்து பேச முடியாது தடுமாறினாள். பெரிய டாக்டரோடு இதுவரை பார்த்ததில்லையே. நானும் அதே கேள்வியைத்தான் கேட்க நினைச்சேன். நான் இந்த அம்மாளை பார்க்க உள்ளே வந்த போதெல்லாம் உங்களை பார்த்ததே இல்லை. இப்போத்தான் பார்க்கிறேன். என் பெயர் அரவிந்தன். இந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் வேலை பார்க்கும் ஒரு வைத்தியர். நீங்கள்? சிரித்து கொண்டே பையில் இருந்த
சோதனை குழாயை எடுத்துக்கொண்டு நோயாளியிடம் நெருங்கினான். இவங்க எனக்கு அத்தை உறவு, நான் வெளியில் போய் இருக்கட்டுமா? தயக்கத்துடன் கேட்டாள் ஊர்வசி. வேணாம், கூடவே இருக்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் அவளை ஏற இறங்க பார்த்து முறவழித்தான். உணர்ச்சி குழப்பத்துடன் ஜன்னல் பக்கமாக எழுந்து மெல்ல சென்றாள் அவள். இப்படித்தான் அரவிந்தனை அவள் முதலாக சந்தித்தாள். அவற்றுக்கு பின் ஒரு நாளைக்கு பல தடவையாவது அந்த நோயாளியை அவன் பார்க்க அந்த அறைக்குள் வந்து போய்க் கொண்டிருந்தான். ஒவ்வொரு தடவையும் அவளிடம் பேசாது போக மாட்டான். அது என்ன புத்தகம்? இர்விங் வால்ஸ் எழுதிய த டாக்குமெண்ட்டா? நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப சுவையான புத்தகம். இன்னைக்கு என்ன தமிழ் கவிதைகள்? உங்களுக்கும் புது கவிதைகள் பிடிக்குமா? இப்படி ஆரம்பித்த பேச்சு மெல்ல மெல்ல சிநேகிதமாக தொடர்ந்தது. பின்னர் காந்தமாக ஈர்த்து கொண்டு காதலாக மலர்ந்தது. அத்தையை அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். எழுந்து நடமாடி தன் வேலையை தானே கவனிக்கும் தெம்பு அத்தைக்கு ஏற்பட்டுவிட்ட போதிலும் தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு தடவையாவது மருத்துவமனைக்கு போகும் வழியில் தனது காரை நிறுத்தி டாக்டர் அரவிந்தன் வீட்டுக்கு வந்து அத்தையின் உடல்நிலையை விசாரித்துவிட்டு போக தவறியதில்லை. ஊர்வசிக்கு துல்லியமாக புரிந்துவிட்டது. அவன் அங்கே அத்தையை பார்க்க வரவில்லை, அவளை சந்திக்கத்தான். அத்தை கொடுக்கும் காப்பியை பருகவில்லை, அவளை தன் ஆவல் மிகுந்த விழிகளால் பருகிவிட்டு போக்கத்தான். நன்றாகவே விளங்கி கொண்டு விட்டாள். ஒரு நாள் காலை அவள் அத்தையின் காலை பூஜைக்காக தோட்டத்தில் இருந்த பவள மல்லிகை மலர்களை வேகமாக கொய்து கூடைக்குள் போட்டு கொண்டிருந்தாள். கேட்டை திறந்து கொண்டு காலையில் அந்த வேளையில் டாக்டர் அரவிந்தன் தோட்டத்திற்குள் வந்தான். நேற்று எனக்கு மருத்துவமனையில் இரவு பணி. இப்போது நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இரவு முழுவதும் தூங்கக்கூட இல்லை. அத்தனை நோயாளிகளை கவனித்தீர்களா? உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். கண்ணிமைகளை கூட மூட முடியவில்லை. மெல்லியதாக மோகனமாக அவன் சிரித்தான். இதுகிட்ட அவளுக்கு அந்த பேச்சு எத்தனை இனிமையாக இருந்தது. நெஞ்சு எப்படி படப்படுத்தது, முகமெல்லாம் எப்படி சிவந்து போனது. உங்கள் அத்தை உள்ளே இருந்து வருவதற்கு முன் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். நான் இரவு முழுவதும் கண் மூடாது உன்னை பற்றி நினைந்து கொண்டிருந்த போது எழுதிய கடிதம். இதை படி, என்னை பற்றி விவரம் சொல்லும் என்று அவன் கையில் ஒரு உரையை திணித்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டான். குளியல் அறையில் குளிக்கும் சாக்கில் முதல் வேளையாக அந்த கடித உரையை பிரித்து ஆவலுடன் படித்தாள். அன்புள்ள ஊர்வசி, பார்த்த முதல் நாளே உன் பார்வையில் அடிபட்டு விழுந்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். உன்னை பற்றிய விவரங்களை ஓரளவு உன் அத்தை மூலம் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறதா? காதல் ஏற்படும் போது சாமர்த்தியங்களும் தானே ஏற்பட்டுவிடும். என்னை நீ மலர்ந்து கொள்வாயா? சம்மதம் என்றால் இன்று மாலை என்னை கடற்கரையில் காந்தி சிலை அருகே சந்திக்க முடியுமா? என்னை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அன்பன் அரவிந்தன். கடிதத்தை பலமுறை படித்தாள். தாங்க முடியாத பிரமிப்பு. முதல் நாள் பார்த்ததுமே அவளும் அவன் வசம் ஈர்க்கப்பட்டு விட்டாளே. மிகவும் பழகியவன் போல் நெருங்கி வந்து நித்தமும் அவளிடம் அவன் பேச முயன்றாலும் அவள் மனதிற்குள் ஒரு சிறு அச்சம் இருக்கத்தான் இருந்தது. அவன் ஒரு பிரபல மருத்துவமனையில் வேலை பார்க்கும் வைத்தியர். காரில் வந்து இறங்குகிறான். வசதியுடையவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் இங்கே தாமரைப்பட்டி கிராமத்து கணக்கர் செந்திலின் தங்கையான அவள் எங்கே? கோபுரத்திற்கும் குடிசைக்கும் இடையே ஏணி வைத்து ஏற விரும்புவது போல. சே, அவனை பற்றி என்ன நினைப்பு? தன் நினைவில் இருந்து அழித்து உதறி எறிய விரும்பினாள். ஆனால் என்னவோ மீண்டும் மீண்டும் அவன் நினைவே அவளை ஆட்கொண்டு அலைக்கழித்து கொண்டிருந்தது. இளமை பருவம். முதலாக சந்தித்த இளம் ஆண்மகன். அருமையாக, அழகாக, அன்பாக பேசினான். பார்க்கவும் கம்பீரமாக இருந்தான். படித்தவன். தகுதியான வேலையில் இருந்தான். ஊர்வசி பொழுதுபோக்க காதல் நவீனங்கள் பலவற்றை அத்தை வீட்டில் படித்து கொண்டிருந்தாள். அதில் வருவது போல எங்கிருந்தோ அவளுக்காக அவன் வந்து விட்டதைப் போல எண்ணி எண்ணி மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். உடனடியாக அவனை சந்தித்து பேச வேண்டும். கட்டாயம் அவனை கடற்கரையில் சந்திக்க வேண்டும். அத்தையிடம் ஒரு கதை சொல்லிவிட்டு தான் கிளம்ப வேண்டும். அத்தியாயம் 1. சில ஆண்டாக சென்னையில் தங்கியதன் பலன்
நகரத்தின் பல இடங்கள் மிகவும் பழக்கப்பட்டிருந்தன. எந்த எண் பஸ்ஸில் ஏறினால் எங்கே போய் இறங்க இயலும் என்பதும் மனப்பாடம். அடையாறில் இருந்து அன்று மாலை பஸ்ஸில் புறப்பட்டு விட்டாள். சொல்லியபடியே அவன் நீல வண்ண ஃபியட்டை ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு அவளுக்காக காந்தி சிலை அருகே காத்திருந்தான். உங்களுக்கு மருத்துவமனையில் வேலை இல்லையா? கேட்டபடி அவள் அவனை அணுகினாள். உன்னை காதலிப்பதுதான் என் முதல் வேலை. பற்கள் பளிச்சிட உல்லாசமாக அவன் சிரித்தபோது இந்திரலோகத்திற்குள் புகுந்துவிட்ட சுந்தரமான உணர்வில் கிறங்கி போனாள். மணல் பரப்பின் மேல் அமர்ந்து கொண்டு பேசினார்கள். தன்னை பற்றி அவன் சொல்லி கொண்டான். பெற்றவர்கள் சிறு வயதில் எழுந்துவிட்டவன். பெரியப்பா தயவில் வளர்ந்து ஆளாகி படித்து முன்னுக்கு வந்தவன். அவரும் காலமாகிவிடவே தற்சமயம் ஒண்டிக்கட்டியாக வாழ்கிறான். 27 வயதிலேயே வாழ்விலே பல துன்பங்களை அனுபவித்து விட்டதால் எளிய குடும்பத்து பெண் ஒருத்தியை தானே தேர்ந்தெடுத்து வரதட்சணை ஏதுமின்றி மணந்து கொண்டு வாழ வேண்டும் என்று குறிக்கோள். ஓர் எளிமையான பெண்ணுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று லட்சியம். ஊர்வசியை பார்த்த அளவில் அவனுக்கு பிடித்து போய்விட்டது. ஆனால் அவள் வசதியான குடும்பத்து பெண்ணோ என்று சிறிது கவலை ஏற்படத்தான் செய்தது. பின்னர் மெல்ல அத்தையை விசாரித்து தனது லட்சியத்திற்கு உகந்தவள் என்று முடிவு எடுத்து விட்டான். படபடவென பேசி முடித்துவிட்டு, ஊர்வசி, உங்கள் அப்பா உனக்கு தேவலோகத்து பெண்ணின் பெயரை தேர்ந்தெடுத்து வச்சதற்கு ஒரு காரணம் இருக்கு. கலகலவென்று சிரித்தான். ஊர்வசி வாய் திறவாமல் மணலில் கோலமிட்டு கொண்டு இருந்தாள். மனதில் இன்ப சுமையின் திணறில். என் நெஞ்சிக்குள்ளே நீ நடனம் செய்துகிட்டே இருக்கிறாய். என் வீட்டிற்குள் நீ நடனம் ஆட வேண்டும் என்கிறதுக்காக உன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உன் சம்மதம்? அவளுக்கு தாழ முடியாத மகிழ்ச்சியில் அழுகிய வந்துவிட்டது. தலையை அசைத்துவிட்டு கண்களை மெல்ல துடைத்து கொண்டு வெட்கத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இது உண்மையா? கேட்பதைப் போல நெஞ்சு ஆவேசமாக உறக்க அடித்து கொண்டது. அதற்கு பின் அவர்கள் அடிக்கடி சந்தித்தனர். கடை தெருவில், கடற்கரையில், பூங்காவில். ஊர்வசி அண்ணனது கட்டுப்பாட்டிலே கண்ணியமாக வளர்க்கப்பட்டவள். பட்டணத்திலே படித்துவிட்ட பெண் என்றாலும் முழுக்க முழுக்க அவள் தாமரைப்பட்டி கிராமத்து பெண் தான். அந்த பயந்த குணம் அடிமனத்திலே நீர் போத்து நிற்பாக இருந்ததினால் அவள் அரவிந்துடன் பேசினாள், சிரித்தாள், கடற்கரையில் சுற்றினாள். ஆனால் அதற்கு மேல் அத்துமீறிய செயலில் இறங்க அவனுக்கு சந்தர்ப்பமே தரவில்லை. அப்படி கட்டுப்பாடாக பழகியது எத்தனை நல்ல காரியம் என்பதை இப்போது அல்லவா உணர்கிறாள். கல்யாணம் செய்து கொள்ள தனக்கு சம்மதமே. ஆனால் முறைப்படி அரவிந்தன் தன்னன் செந்திலை அணுகி செயல்பட வேண்டும் என்று அவள் கண்டிப்பாக கூறிவிட்டாள். அதற்கு பின் அவள் ஊருக்கு திரும்பிவிட்டாள். வேலைகளுக்காக போட்ட விண்ணப்பங்கள் யாவும் கிணற்றில் போட்ட கல்லாகவே இருந்தன. இப்போது அவற்றை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. விரைவில் அரவிந்தனின் மனைவியாக போகிறாள். இருவரும் வெளிநாட்டில் கொஞ்ச காலம் தங்கி இருக்க போகிறார்கள். அதற்கு பின் அவன் திரும்பி வந்து தனது சொந்த மருத்துவமனையை அமைக்கப் போகிறான். புகழும் பணமும் குவிய போகின்றன. கார், பங்களா, நகைகள், பட்டாடைகள் என்று வசதியாக வாழப்போகும் அவள் வறுமையில் தத்தளிக்கும் தன் குடும்பத்திற்கு கட்டாயம் உதவி செய்ய போகிறாள். அரபு கதையிலே வரும் அல் நாசரின் கதை போல கற்பனையிலே வருங்காலத்தை உருவாக்கி கனவில் மிதந்தாள். தாமரைப்பட்டிக்கு செந்திலை தேடிக்கொண்டு அரவிந்தன் வந்தான். பேசினான். வாட்டு சாட்டமாக வளர்ந்து நின்றானே தவிர செந்திலுக்கு கபடமே தெரியாத குழந்தை வனம். தங்கைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையா? அவள் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற உதவ வேண்டும் என நினைப்பு அவனுக்கு என்றுமே இருந்ததில்லை. பெண்களுக்கு தொழில் கல்வி அவசியம் என்ற கொள்கைக்காகத்தானே படிக்க வைத்தான். தங்கையை வாழ வைக்க வேண்டியது அண்ணனின் கடமை. அதிர்ஷ்டம் வலுவிலே தேடி வரும்போது சட்டென்ன ஒத்துழைக்க வேண்டாமா? தன் பக்கத்தில் யாரும் நெருங்கிய உறவினர்கள் என இல்லாததால் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை செந்திலே ஏற்க வேண்டும். செலவை தான் பகிர்ந்து கொள்வதாக கூறினான் அரவிந்தன். ஊருக்கு பெரியவரான நாட்டாண்மை நாராயணன் வீட்டில் கூடி பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். கல்யாணத்தை கோவில் மண்டபத்திலே செந்தில்
தன் செலவிலேயே நடத்த ஒப்புக்கொண்டான். அண்ணன் என்ற நிலையில் ஏதோ தன்னாலான சீர்வரிசைகளை செய்வதாக தாழ்மையாக தெரிவித்து கொண்டான். நிச்சயதார்த்தம் என்று தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய தேவையில்லை. கல்யாணத்தின் போது முதல் நாள் பந்தலிலேயே பரிசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே நாட்டாண்மையின் யோசனை. இடையே ஒரு மாத காலம் இருந்தது. செந்தில் துரிதமாக செயல்பட்டான். கடை முதலாளியிடம் வாங்கிய தொகையுடன் சேமிப்பையும் செலவுக்கு எடுத்துக்கொண்டான். அம்மாவின் கழுத்தில் கிடந்த ஒற்றவிடம் சங்கிலி அழிக்கப்பட்டு ஊர்வசியின் கழுத்திற்கும் கைகளுக்கும் நகையாகி போயின. பத்திரிகை அடித்து அனுப்பியாகி விட்டது. மாப்பிள்ளை தங்குவதற்கு அடுத்த தெருவில் நாட்டாண்மைக்காரர் உறவினர் வீடு ஒன்றில் ஏற்பாடாகி விட்டது. தெரு பெண்கள் எல்லோருமே வந்து கல்யாணத்திற்கு வாங்கின பாத்திரங்கள், சேலைகள், நகைகள் எல்லாவற்றையும் அதிசயத்துடன் பார்வையிட்டு போனார்கள். நிச்சயத்திற்கு அவளுக்கு பிடித்த மயில்கண் உடல் அரக்கு கரை சரிகை புள்ளி சேலை 1000 ரூபாய் விலை மதிப்புள்ளதை அண்ணன் பக்கத்து டவுன் கடையிலிருந்து எடுத்து வந்தான். கூரை புடவையின் பணத்தை தான் பிறகு கொடுத்து விடுவதாக அரவிந்தன் வாக்களித்ததை ஏற்றுக்கொண்ட அண்ணன் சேந்திலே முன்பணம் போட்டு சிவப்பு வண்ணத்தில் கண்ணை பறித்த தகிடு சேலை வாங்கிவிட்டான். பின்னர் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது பிறந்த வீட்டு சேலை அவள் புக்ககத்தில் அன்றாடம் உடுத்த சில நூல் சேலைகள் என்று அண்ணன் சேந்தில் மேலும் சில ஜவுளி தினசுகளை வாங்கி குவித்து விட்டான். மேனகாவுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்று அவன் ஒரு மூட்டையையே தூக்கி கொண்டு வந்தான். அதையெல்லாம் பிரித்து பார்த்த சிவகாமி திகைத்து போய்விட்டாள். செந்தில், எங்கேப்பா உனக்கு கல்யாணத்தில் உடுத்த புதுசா எதுவுமே எடுக்கலையே ஏன் வினவினால் குழப்பத்துடன். குழந்தைகளுக்கு கட்டாயம் எடுக்கணும். அக்கா கல்யாணம் புதுசு உடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. பிறகு வீட்டில் புதுசாக கல்யாணம் கூடியிருக்கு. அம்மாவுக்கு புதுசு வாங்காட்டி நல்லா இருக்காது. பெண்ணுக்கு சேலை, மாப்பிள்ளைக்கு சட்டை வெட்டி ரொம்ப செலவாயிட்டுதுமா. எனக்கு எடுக்காட்டி என்ன, இருக்கிறதுலே சுத்தமாக பார்த்து எடுத்து உடுத்திட்டா போகுது. அண்ணன் நிதானமாக கூறிய போது தூண்வாரமாக நின்றிருந்த ஊர்வசி கண் கலங்கி போனாள். அவளுக்கு நினைவு தெரிந்தவரை அண்ணன் தனக்கென சட்டுன்னு எதையுமே வாங்கி கொண்டது இல்லை. கால் செருப்பு பலமுறை அருந்து போனாலும் அதை கயிற்றி தூர எறிந்துவிட்டு புதியதாக வாங்கி போட துணிய மாட்டான். அதையே தைக்க சொல்லி போட்டுக்கொள்வான். புதுசு வாங்கும் பணத்திலே தம்பி யோகேந்திரன் கேட்ட பெல்ட் ஒன்று வாங்கி தரலாமே. இல்லை இல்லை, அம்மாவுக்கு புதுசாகவே ஒரு போர்வை வாங்கலாமே. அவங்க போர்த்தி இருப்பது ஒரே கிழிச்சல். அப்படி என்னும் உயர்ந்த உள்ளம் உடையவன். தன் தேவைகளை தியாகம் செய்து கொண்டு குடும்பத்திற்காக வாழ்ந்த உத்தம அண்ணன் செந்தில். அரவிந்தன் என்ற பாவியனால் அப்பேற்பட்ட அண்ணனையே இழந்து விட்டாலே ஊர்வசி. கண்களில் பொங்கிய நீர் தலையணியை நனைத்தது. மூக்கு அடைத்து கொள்ளவே மெல்ல எழுந்து உட்கார்ந்து சத்தம் இல்லாது முந்தானியால் மூக்கையும் கண்களையும் துடைத்து கொண்டாள் ஊர்வசி. கல்யாணத்திற்கு 3 நாள் முன் சிவன் கோவிலில் அர்ச்சனை செய்ய தன் தம்பியுடன் அவள் சென்றிருந்தாள். அப்போது நிகழ்ந்ததை அண்ணனிடம் மறைக்காது சொல்லியிருந்தாள். ஒரு சமயம் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பாரோ, பயம், சுயநலம், இன்னும் என்னென்னவோ காரணங்களால் கேட்டதை உடனடியாக தெரிவிக்காததின் விபரீதம்தான் தொடர்ந்து ஏற்பட்ட பல துன்பங்களோ. அவள் ஏன் அதை அண்ணனிடம் சொல்லவில்லை? அர்ச்சனை முடிந்து தம்பியுடன் பிரசாத தட்டை சுமந்து கொண்டு அவள் வெளியே வந்தாள். கோவிலில் அன்று கூட்டமே இருக்கவில்லை. தம்பி யோகேந்திரன் விளையாட்டு பிள்ளை. நண்பர்களை கண்டால் போதும் வந்த வேலையை மறந்து ஓடிவிடும் சுபாவம். அன்று வெளிப்பெருகாரத்திலே தன் பள்ளி தோழன் ஒருவனை பார்த்து விட்டான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இவனோட கடை தெருவு வரை போயிட்டு ஓடி வரேன் பதில் கூறுமுன் சிட்டாய் பறந்து விட்டான். கோயிலுக்கும் வீட்டிற்கும் அதிக தூரம் இல்லை. தனி வழி நடக்க அவளுக்கு பயமும் இல்லை. இருட்டுவதற்கு நேரமும் அதிகம் இருந்தது. மேலும் அவள் பிறந்து வளர்ந்த ஊர் என்ற நினைப்பில் மெல்ல பிரகாரத்தை ஒருமுறை வலம் வர புறப்பட்டாள். யாரோ மெல்ல தோலை தொட்டார்கள். அரண்டு போனாள் அவள். உங்களிடம் ஒரு முக்கியமான சங்கதி பேசணும். அப்படி கூறிய பெண்ணை அவள் தாமரை பற்றியில் முன்பின் பார்த்ததே இல்லை. அவளது கலவரத்தை புரிந்து கொண்டவள் போல அந்த பெண் லேசாக சிரித்தாள். என்னை நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்திருக்க முடியாது. நாங்கள் இருக்கிறது சேலம் பக்கம். கிழிஞ்ச ரத்தம் கிராமத்தை சேர்ந்தவள். வியப்புடன் அவளையே பார்த்தாள் ஊர்வசி. உங்கள் திருமண அழைப்பிதழ் எங்கள் சொந்தக்காரவங்க கையிலே கிடைச்சது. அதை பார்த்ததும் உடனடியாக நான் பஸ் பிடிச்சு திருச்சிக்கு வந்து இன்னொரு பஸ் பிடிச்சு இங்கே வந்து சேர்ந்தேன். எதுக்கு?
உங்கள் முகவரியை கேட்டேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முந்தி நீங்களும் தம்பியுமா நடப்பதை பார்த்து பின்னால் ஓடி வந்தேன். ஊர்வசியின் புருவங்கள் கேள்விக்குறியாக தெரிந்தன. கோயிலுக்குள்ளாரை பேசிட்டு போயிடலாம்னு உங்கள் அர்ச்சனை முடிகிற வரை பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். இதை பாருங்க ஊர்வசி, டாக்டர் அரவிந்தனை கல்யாணம் செய்துக்க போகிறது நீங்கள் தானே? படபடப்பாக பேசினாள் அந்த பெண். ஆமாம், ஏன், என்ன விஷயம்? கலவரத்துடன் கேட்டாள் ஊர்வசி. நல்ல வேளை, பிரகாரத்தின் மதில் சுவர் ஓரமாக அவர்கள் நின்று இருந்தனர். அருகே அவர்களது பேச்சை கேட்க யாருமே இருக்கவில்லை. டாக்டர் அரவிந்தனை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. ஊர்வசி அந்த பெண்ணை எரித்து விடுவது போல பார்த்தாள். அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. என்ன வளர்றீங்க? நான் நம்ப மாட்டேன். என் தங்கைத்தான் அவர் மனைவி. உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கா. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தால் சட்டப்படி செல்லாதுங்கிறதை சொல்லி உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். இது என்ன கதை? இவள் சொல்கிறது உண்மையா? திடுக்கிட்டு போனால் ஊர்வசி. நாங்கள் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் போலீஸ் அது இதுன்னு கலாட்டா செய்ய விரும்பவில்லை. நீங்கள் படித்த பொண்ணுங்கிறதாலே நிலைமையை விளக்கி சொன்னால் புரிஞ்சு கொள்வீங்கன்னு உங்ககிட்ட சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்த சொல்லணுங்கிறது என் தங்கச்சியின் கோரிக்கை. சேச்சே, இவள் வேணுமென்றே குழப்பத்தை உண்டாக்க கதை கட்டி விடுகிறாள். அரவிந்தன் எத்தனை அன்போடு அவளிடம் கண்ணியமாக பழகினார். வரதட்சணை வேண்டாம் என முன் வந்த மனிதர் இப்படி ஒரு வேஷதாரியாகவா இருப்பார்? இல்லை இல்லை, இவளை நம்பக்கூடாது. இது உண்மை என்றால் இவள் ஏன் நேராக அண்ணனிடமே போய் தகவல் தெரிவித்திருக்க கூடாது? இவர்கள் வீட்டில் வேற ஆண்களே இல்லையா? தகுந்த ஆதாரத்துடன் வந்து முன்கூட்டியே ஏன் பேசக்கூடாது? ஒரு நாள் அரவிந்தன் தனது காரில் அவளைத்தான் வசிக்கும் ஃப்ளாட்டுக்கு அழைத்து சென்று காட்டியது நினைவில் வந்தது. தான் பிற்காலத்தில் குடுத்தனம் செய்ய போகும் அந்த இடத்தை துணியுடன் நன்றாக சுற்றி பார்த்தாலே ஊர்வசி. சுவரிலோ படுக்கை அறையிலோ பெண், குழந்தை யாருடைய படத்தையும் காணோமே. கல்யாணமாகாதவன் செய்யும் குடித்தனம் என்ற அளவில் சாமான்கள் அலங்கோலமாக போட்டபடி கிடந்ததை கண்டு சிரித்தாளே. இப்போது என்ன இப்படி ஒரு குழப்பமான கதை? யாரோ வேணும் என்று வயிற்றுக்காக கட்டிவிட்ட கதை. மனதில் கோபம் தலையெடுத்தது. அம்மா, நீங்கள் சொல்கிறதே நான் நம்ப போகிறதில்லை. உங்களுக்கு துணிவு இருந்தால் கல்யாண பந்தலுக்கு வந்து உண்மையை உடைத்து போடுங்க. நாளை மறுநாள் பந்தல்லையே பரிசம் போடுறாங்க. நீங்களும் தாராளமாக உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளோடு வந்து உண்மையை ருசிப்பிக்கலாம். சினத்துடன் ஒழிந்துவிட்டு படப்படக்கும் உள்ளத்துடன் வீடு திரும்பினாள். அவள் எதிர்பார்த்தபடி வீட்டிற்கு அந்த பெண் வரவில்லை. அத்தனையும் போய் மோசக்காரியான அவள் அப்படியே மறைந்து விட்டிருப்பாள் என்றுதான் எண்ணிக்கொண்டாள் ஊர்வசி. ஆனால் மனதில் மட்டும் பெரிய உறுத்தல். பூஜை வேலையிலே கரடி போல கல்யாணத்திற்கு முன் இப்படி ஒரு குழப்பமா? ஊரில் யாரையும் அவர்கள் பகைத்து கொண்டதே இல்லையே. அவள் கல்யாணத்தை கலைக்க யார் முன் வந்திருப்பார்கள்? மகிழ்ச்சியில் பூரித்து உற்சாகமாக வளைய வந்து கொண்டிருக்கும் அண்ணனிடம் இதை சொல்லி கலவரப்படுத்துவது முறையா? சில வீணர்கள் கல்யாணங்களை கலைக்க மொட்டை கடிதம் எழுதி போடுவதுண்டு என்று கேள்விப்பட்டு இருக்கிறாள். அதை போல இது ஒரு ரகம். நேரில் கல்யாண பெண்ணையை சந்தித்து கதை சொல்லி கலவரப்படுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்களோ? இதற்கெல்லாம் ஏமாந்து விடக்கூடாது. தனக்குள் ரகசியமாக அடக்கி கொண்டாள் ஊர்வசி.